ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் இந்த யாக்கோபு தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய இனத்தையும் தன் ஜனத்திற்கு நடுவில் இராதபடி தன் மாமன் வீட்டை நோக்கி புறப்பட்டு செல்லுகிறார். அவர் அப்படி செல்லும்போது ஒரு வனாந்திரமான இடம், அந்த இடத்தில் ராத் தங்க வேண்டிய ஒரு சூழல். தாய் இல்லை, தகப்பன் இல்லை. இதுவரை வீட்டில் அம்மாவோடு இவனுடைய அறையில் தங்கிக் கொண்டிருந்த யாக்கோபுக்கு இப்பொழுது வனாந்திரம்தான் வீடு. மேலே வானம், கீழே பூமி. ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை அவனுக்கு தலையணையாக வைத்து கொண்டு வனாந்திரத்தில் இரவு வேளையில் படுக்கிறார். படுக்கும் பொழுதுதான் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தில் சிங்காசனத்தை காண்கிறான். அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் யாக்கோபோடு பேசுகிறார். உன்னை இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு போக பண்ணி நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை நான் சுகமாய் இந்த தேசத்திற்கு, உன் இனத்திற்கு, உன் ஜனத்திற்கு, உன் இடத்திற்கு நான் திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வாக்கு தத்தமானது யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இந்த காலை வேளையில் நமக்காகவும் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் பல ஆண்டுகளானது இன்னும் நிறைவேறவில்லை. இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுதலை நான் காணவில்லை. இந்த வாக்கு தத்தங்களுக்கு நடுவில் நான் நிறைவேறாத ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்? எப்பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்? எப்பொழுது இந்த வாக்கு தத்தங்களின் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேனிடம் சொல்லப்படும் என்றெல்லாம் நாம் குழப்பிக்கொண்டு குழப்பமடைந்து கொண்டிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று. அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்களேயானால், இவன் தன் மாமன் வீட்டில் போய் சேருகிறான். அங்கே மாமன் வீட்டில் இவனுக்கு ஒரு பெண்ணுக்கு பதிலாக 2 பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அதற்கு அவன் 14 வருடங்கள் வேலை செய்கிறான். மீதி 6 வருடத்தில் அவனுக்கு 10 முறை சம்பளம் மாற்றப்படுகிறது. ஆனாலும் யாக்கோபு சோர்ந்து போகாதபடி அந்த வேலைகள் எல்லாம் செய்து தனக்கென்று ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் சம்பாத்தியத்தை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, ஒன்றும் இல்லாமல் தான் வந்தான். ஆனால் இப்பொழுது 2 பரிவாரங்களினால் அவனை ஆசீர்வதித்தார். 2 பரிவாரங்கள், அவன் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள். 2 மனைவி, அந்த மனைவிகளுக்கு வந்த வேலைக்காரிகள் 2 பேர், இவனுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த அந்த 4 ஸ்திரீகள். அது மாத்திரமல்ல, இவனோடு கூட ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக இவனிடத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட வேலைக்காரர்கள், இவனுக்கு பணிவிடை செய்வதற்கு இருக்கிற ஆட்கள்,
அவன் ஒரு சாம்ராஜ்யமாகவே மாறியிருந்தான். அவன் ஒரு பண்ணை வைத்திருக்கிற பண்ணையாரை போல மாறியிருந்தான். தன் ஆடு மாடுகள், தன் வேலைக்காரர்கள், தன் மனைவி, தன் பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு தனக்கு ஆண்டவர் தரிசனமான தேசத்தை நோக்கி, இடத்தை நோக்கி புறப்படுகிறார். இந்த புறப்பட்டு வருகிற வழியில தான் சிக்கல். மாமனார் பின்தொடர்ந்து வருகிறான். இவன் 7 நாள் கழித்து மாமனார் பின்தொடர்ந்து கண்டுபிடிக்கிறான். இவனை அழிக்க நினைக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, யாக்கோபிடத்துல நன்மையா பேசுறா, உயிரோட நீ வீடு போய் சேருவ. யாக்கோபிடத்துல ஏதாவது வாலாட்ட, உன்னை அங்கே நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லித்தான் அவனை எச்சரித்து அனுப்பினான் சர்வ வல்லவர். இப்ப இந்த யாக்கோபுடைய வாழ்க்கைய நம்ம கவனமா உற்று நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்போமே ஆனால், யாக்கோபுக்கு தந்த வாக்கு தத்தத்தை அவர் ஒரு நாளும் மறந்து விடவில்லை, நிறைவேற்றினார். இவன் கேட்டது உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என்னை திரும்ப சுகமாய் வர பண்ணுவீரே, ஆனால் நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகத்தை செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனையை அங்கே செய்திருந்தான். உண்ண உணவும் உடுக்க உடையும் கேட்டிருந்தான். ஏனென்றால் யாக்கோபுக்கு அந்த நேரத்தில் உணவும் இல்லை, உடுக்க உடையும் இல்லை. தன் மாமன் வீட்டிற்கு போகிறார். என்ன கிடைக்கும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை செய்து விடுகிறான். கர்த்தர் அவனை திரும்ப அழைத்து வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு வருகிறார். இப்ப அவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. அவனுக்கு வருகிற நெருக்கடி வரும் பொழுதெல்லாம் அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்முடைய கண்கள் முதலாவது காண வேண்டும். First of all, we could realize, we could feel, we could see that our God of Israel is with us. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு வேண்டும். My Savior and the Lord of Jesus Christ is with me. அவர் என்னோடு கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு வேண்டும். நான் அதை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரிக்க முடியும். நாம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம் என்றால், அவர்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், இவர்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், நான் மட்டும் ஏன் அப்படி என்று ஒரு கேள்விக்குறியோடு நிற்போம். ஒரு மனிதனை பார்த்தால் அந்த மனிதன் ஒரு வேலையும் செய்யாத ஒரு மனிதன், கட்ட பஞ்சாயத்து அப்படி என்று மற்றவர்களை ஏமாற்றியே லட்சக்கணக்கான பணங்களோடு புழங்கி வருகிறார். இதை பார்க்கிற மற்றொரு விசுவாசி அவரும் சொல்லுகிறார், அவன் இப்படியெல்லாம் செய்கிறான், அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது, நானும் அப்படி செய்தால் என்னையும் தேவன் அடிப்பாரா, என்னையும் தேவன் தண்டித்து விடுவாரா என்று சொல்லி அந்த மனிதன், இன்னொரு விசுவாசி, அவர் என்ன செய்தார் என்றால், இவர் போன பாதையில் போகாமல் அவர் வேறே பாதையை எடுத்தார். என்ன பாதை? இவர் கட்ட பஞ்சாயத்து அப்படி போகிறார், இதுல பல லட்சங்களை ஏமாற்றி ஜனங்களை மிரட்டி சம்பாதித்து வருகிறார். நான் கம்பெனி விஷயத்தில், பொருள் விஷயத்தில் நான் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிப்பேன் என்று லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து விட்டு சில பெரிய ஊழியக்காரர்களிடத்துல போய் அவர்களுக்கு ஒரு காணிக்கையை கொடுத்து அவர்களோடு நின்று ஒரு பணம் எடுத்துக்கொண்டு, அவர் எனக்கு நல்ல பழக்கம் தெரியுமா, அவர் எனக்கு பழக்கம், இவர் எனக்கு பழக்கம்,
நான் ஃபோன் பண்ண உடனே எடுத்து எங்களுக்கு பேசுவார் அப்படின்ற அளவிற்கு ஒரு பில்டப்போடு இருந்தார். சில இடத்துல சொல்வார், நான்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒரு முறை அவரை பற்றி ஒரு அதிகாரி மறைமுகமாக விசாரிக்க ஆரம்பித்தார். அதை நான் கேள்விப்பட்ட பொழுது ஏன் அவர் விசாரிக்கிறார் என்று தெரியவில்லை. ஏனென்று என்னன்னே எனக்கு தெரியல. அவர் தான் நிறைய ஊழியத்தில் அங்கே கொடுக்குறாரு, இங்கே கொடுக்குறாரு, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீரென்று ஒரு செய்தி வந்தது, அவரை சிபிஐ அரெஸ்ட் பண்ணி இருக்கிறது, சென்னையில் வைத்திருக்கிறது, சிபிஐ காவலில் இருக்கிறார், அவர் வெளியே வருவது முடியாத காரியம். ஏனென்றால் பல கோடிகளுக்கு அவர் அந்நிய செலாவணி சரக்குகளை ஏமாற்றி அவர் கையாடல் செய்திருக்கிறார் என்ற குற்றம் சாட்டப்பட்டார். நம்ம யோசிக்கணும், அவன் வளர்றா, இவன் வளர்றா, நானும் வேற வழியில ஏமாற்றி வளர வேண்டும் என்று நினைக்கிற எவரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. யாக்கோபுரத்துல பாருங்க, எத்தன்னா அவன் ஏமாற்றுக்காரன் தான். யாக்கோபு ஏமாற்றினவன் தான். யார? ஏசாவன். ஆனா யாக்கோபு ஒருத்தன் ஏமாத்துறான், அவன் எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரனா இருப்பான்னு பாருங்க. லாபான் யாக்கோபையே ஏமாத்துறான். நம்ம வில்லனே ஏமாத்துறான் பாருங்க ஒருத்தன். நம்மால ஏமாத்துற யாக்கோபுனாலே எத்தன், அந்த எத்தனையே ஏமாத்துகிற ஒருத்தர் இருக்கானா யோசிச்சு பாருங்க. ராகேல கேட்டா இருட்டுல லேயால கொண்டு வந்து விட்டா. காலையில விடுஞ்சாலும் தெரியுது லேயால் மாமனார்ட்ட போய் சண்டை போடும் போது அதெல்லாம் பார்த்துக்கலாம்பா, அவளுக்கு ஒரு 7 வருஷமா, இவளுக்கு ஒரு 7 வருஷம், இவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், முடிஞ்சது. யாக்கவும் பண்ணே பேசுகிறான். அது இல்லாம சம்பளத்தை கேட்குறான். உனக்கு என்ன பண்ண சம்பளம் தரணும்? 2 மணி ஆயிடுச்சு, உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு கேளு. யாக்கோபு சொல்றான், எனக்கு வரி போட்ட ஆடு. அப்போ அவங்ககிட்ட இருந்த வரி போட்ட ஆடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் 3 நாள் பிரயாண தூரத்தில் தன்னுடைய பிள்ளைங்கிட்ட கொடுத்து, நீங்கள் இதை பார்த்துக்கோங்கடா, அங்கே வரி போட்ட ஆடு எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன், எல்லாம் வரி போட்டதான் நம்ம தூக்கிட்டவன் அப்படின்னு சொல்லி லாபான் யாக்கோபை ஏமாத்தணும்னு நினைக்கிறா. ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து டெக்னாலஜி சொல்லி கொடுக்குறார். வரி போட்ட குட்டி போடணும்னா நீ இதை பண்ணினா, இந்த மாதிரி தண்ணி குடிக்கிற நேரத்தில் இதை பண்ணினா உனக்கு இந்த வரி போடுகிற குட்டிகளை பிறக்க பண்ணுவேன் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இவனை ஏமாத்துறான் ஒருத்தவன். லாபான் எத்தனாக இருந்த யாக்கோபையே ஏமாத்துறான் ஒருத்தவன். 10 முறை ஏமாத்துறான். சம்பளத்தை மாற்றி மாற்றி பேசுகிறான். இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் நேற்று இருந்தது போல் இல்லை, அவன் முகம் நாடி வேறுபட்டிருந்தது. இவன் யாக்கோப என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். யாக்கோபு வளர்ந்துட்டே வரான். யாக்கோபுடைய டெவலப்மெண்ட் பயங்கரமா இருக்கு. இது பொறுக்க முடியாத லாபான் அவனை எப்படி முடக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ள கர்த்தர் சொன்னாரு, இனி இங்க இருக்காத, கிளம்பு. இப்ப கிளம்புறான். இவனை சந்திக்க ஏசா வரேன்ட்டான். அது ஒரு வெதுக்கல், அது ஒரு கஷ்டம். ராத்திரி வந்து எங்க போவான்? யாப்போக்கு நதிக்கரையை தாண்டி நின்னா ஏசா வருவேன்றான். நான் வரேன், உன்னை சந்திக்க வரேன். என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. பல நெருக்கடி, போராட்டம். சோமனியா தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்றான். கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். கர்த்தர் மட்டும் வெளிப்படல, அவனோடு டைரக்டா போராடுகிறார். போராடினா காலையில விடிய வரையிலும் அவனை கடைசியா பேரை மாற்றி அனுப்புறார். உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. நீ யாக்கோபுல நீ இஸ்ரவேல்.
மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேல்னு பேரை வச்சு அனுப்பிவிடுறார். அவன் பாருங்க, அவ்வளவு அவ்வளவு மனவேதனையில் இருந்தவன் இப்போ மகிழ்ச்சியோடு வர்றான். ஏன்னா கர்த்தர் தன்னோடு கூட இருந்து தனக்கு வருகிற தீங்கெல்லாம் விலக்கி விடுவார் என்ற நம்பிக்கை. இந்த காலை வேளையில அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவர் என்ன செய்தார்னு பாருங்க, அழகா கொண்டு வந்தார். ஒரு ஸ்டெப்பா கர்த்தர் உயர்த்தினார். ஒவ்வொரு ஸ்டெப்பா கர்த்தர் உயர்த்தி ஒரு மேன்மைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு நன்மைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். இவன் ஏசாவுக்கு பயந்து சீகேமுக்கு போனான். போக வேண்டிய இடம் பெத்தேல். இவன் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரை பிடித்து கொண்டிருந்தவன் இவன் வேறு பக்கமா போறான். ஆண்டவர் பார்த்தாரு, திரும்ப பெத்தேலுக்கு வா. அவனை பெத்தேலுக்கு அழைப்பித்து வந்தார். ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனை தொழுது கொண்டார். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் உண்ண உணவும் உடுக்க உடையும் கேட்டான். ஆனா கர்த்தர் அவனை பல மடங்கு ஆசீர்வதித்திருந்தான். தாம் பிள்ளைகளுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்துக்கிற ஒரு தகப்பனாக கர்த்தர் அவனை வைத்திருந்தான். நீ வேதத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு பல வர்ண அங்கிகளை உடுத்துகிற ஒரு கிருபையை யாக்கோபுக்கு கர்த்தர் வைத்திருந்தார். இந்த காலை வேளையில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். மேன்மைப்படுத்தவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உயர்த்தவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். மகத்துவமான காரியங்களை செய்யவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்யவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உயர்த்தி வைக்கவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உதவி செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நாம் ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும். அவர் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தில் லாபான் வீடாக இருக்கலாம், அது சீகேமாக இருக்கலாம், அது ஏசாவாக இருக்கலாம், அது எவரா வேணாலும் இருக்கலாம், அது பார்வோனாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எந்த இடத்திலேயும் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி வைப்பாரே அல்லாமல் தாழ்த்த விடவே மாட்டார். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறார். அவள்தான் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன். நான் என் தேவனாகிய கர்த்தரை வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு நடுவில் நாம் போராடி அப்படியே துவண்டு போய் விடுகிறோம். இல்லை, நான் அசைக்கப்படாதபடி இருப்பதற்கு என் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார். நிச்சயமாய் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த கால வேளையில் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவன் முன்னேறுகிறான், இவன் முன்னேறுகிறான், அவன் இப்படி உயர்கிறான், அவன் அப்படி உயர்கிறான், நானும் எப்படியாவது உயர வேண்டும். இல்லை, கர்த்தருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி காத்திருங்கள். அவர் உயர்த்தும் பொழுது ஒருவரும் உங்கள் உயர்வை தடை செய்ய முடியாது. அவள்தான் யோபு சொல்லும்போது சொல்றாரு, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைவிடாதபடி அவர் காத்து வழி நடத்த போதுமான என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளையில வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் முடிசூட்டி நாமத்தை உயர்த்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உங்க நாமத்தை உயர்த்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கிருபை கொடுக்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.